பரிசுத்தமானதை குறித்து தான் அதிகமாக என்னுடைய சிந்தனைகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. அப்போ அங்கே கார்மேல கொண்டாடுறாங்கல்ல, நம்மளும் கார்மேல் அனுபவத்திலிருந்து ஒரு சில பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் ஜெபத்தோடு தீர்மானித்தேன். ஜெபம் எங்கள் அன்பின் ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் வந்து நிற்கிறோம். இம்மட்டுமாக கர்த்தர் ஆவியானவரை கொண்டு நடத்தினேன், அதற்காக நன்றி. நல்ல செய்திகள் நாங்கள் கேட்கவும், நல்ல பாடல்களை நாங்கள் கேட்கவும் எங்களுக்காக நன்றி. இப்பொழுதும் சில மணித்துளிகள் உங்களுடைய வேதத்தை நாங்கள் தியானிக்க போகிறோம். ஆண்டவரே, நாங்கள் அறிவுள்ளவர்கள் அல்ல அப்பா. உண்மை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும், படித்துக் கொள்ள வேண்டும். நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற இந்த பொக்கிஷங்களை இன்னும் ஆழமாக தோண்டி தோண்டி பார்த்து அதிசயத்தோடு ஆச்சரியத்தோடு பார்ப்பதோடு மட்டுமல்ல, எங்களுடைய வாழ்க்கைக்கு அது எவ்வளவு பிரயோஜனமாக இருக்கிறது என்பதை நாங்கள் உணர்ந்தவர்களாக ஜீவிக்க நாங்கள் இந்த நேரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இப்பொழுதும் தியானித்து போகிற பகுதியை கற்ற ஆசிரியர்களுக்கு கொடுத்தார்கள். எங்களோடு கூட இருப்பதற்காக நன்றி, எங்களோடு கூட பேசுவதற்காக நன்றி. உங்களுடைய சத்தத்தை கேட்பதற்கு உள்ள இருதயத்தை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு கூட இடைப்படும் அடியே நல்ல கர்த்தாவே, உங்களுடைய சத்தம் எங்களுடைய உள்ளங்களை தொழிக்கும்படியாக உதவி செய்யும். இயேசுவின் இனிய நாமத்திலே தாழ்த்தோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். 1 ராஜாக்கள் 18வது அதிகாரத்தில் இருக்கிறோங்க. 41வது வசனத்திலிருந்து கடைசி வரைக்கும் வாசிக்கிறோம். பின்பு எலியா ஆகாபை நோக்கி, நீ போ, போஜனம் பண்ணும், பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது என்றான். ஆகாப் போஜனம் பண்ண போனான். பின்பு எலியா கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலின் படல் குனிந்து தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ போய் சமுத்திரமாய் பார் என்றான். அவன் போய் பார்த்து ஒன்றும் இல்லை என்றான். நீ இன்னும் 7 தரம் போய் பார் என்றான். 7ஆம் தரம் இவன், இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை தன்னை சிறிய மேகம் எழும்புகிறது என்றான். அப்பொழுது அவன், நீ போய் ஆகாபை நோக்கி, மழை உம்மை தடை செய்யாதபடிக்கு ரதத்தை பூட்டி போய்விடும் என்று சொல் என்றான். அதற்குள்ளாக வானம் மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று. ஆகாப் ரதத்தில் ஏறி இஸ்ரேலுக்கு போனான். கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால் அவர் தன் அறையை கட்டிக்கொண்டு இஸ்ரேலுக்கு வருமற்றாக ஆகாபுக்கு முன் ஓடினார். இந்த பகுதியை நம்ம எத்தனையோ தடவை வாசிச்சிருக்கிறோம் இல்லையா? எத்தனையோ பிரசங்கங்களை நம்ம கேட்டுக்கிறோம். இதுக்கு எங்க தொடங்குதுன்னு சொன்னா 17வது அதிகாரம் 1ஆம் வசனத்துல தொடங்குது. என்ன தொடங்குது? எலியாத்தின் குடிகளிலே திஸ்பியன் ஆகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படி அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன். எத்தனை வருஷத்துக்கு பெய்யாதுன்னு சொன்னாரு? 3 வருஷம். இது ஒரு தீர்க்க தரிசன பகுதி இல்லையா? 3 வருஷத்தை குறித்து எத்தனை இடங்களை நம்ம வாசிக்கிறோம் தெரியுமா? தானியேல் எழுதுகிறார், வெளிப்படுத்தல் விசேஷத்துல வாசிக்கிறோம். அது எத்தனை நாள்? 3 வருஷம் ஊழியம். 3 வருஷம் ஊழியம். இந்த மொத்தம் எத்தனை நாள் வருது? 1260 நாட்கள். இத தீர்க்க தரிசனத்தை குறித்து நாம் அதிகமாக பேசியிருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். இப்போ நம்ம படித்துக் கொள்ள வேண்டிய சில பாடல்கள். இந்த கார்மேல் அனுபவத்திற்கு பின்பாக அங்க எல்லாரையும் பாகால் தீர்க்கதரிசிகளை வர சொல்லுகிறார். பாகால் தீர்க்கதரிசிகள் வருகிறார்கள். ஒரு பெரிய போராட்டம், சோதனை. எலியா தீர்க்கதரிசி ஒரு சவால் விடுகிறார் இல்லையா? அந்த பகுதி நமக்கு தெரிந்த பகுதி தான். கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை வணங்குங்கள், பாகால் தெய்வமானால் பாகாலை வணங்குங்கள். நீங்க கூப்பிடுங்க, உங்க காரியம் அங்க என்ன என்று நாம் பார்க்க வேண்டும். இங்க 2 காரியம் நடக்குது. ஒண்ணு பொய்யான ஒரு ஆராதனைகளை செய்கிறவர்கள். சரி, யாரு அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கோங்க. ஒன்று உலக பிரகாரமான பொய்யான ஆராதனைகள் செய்பவர்கள், இன்னொன்று ஆவிக்குரிய சபையிலே பொய்யான ஆராதனைகள் செய்கிறவர்கள்.
மாய்மாலமான காரியங்கள் அங்கே வெளிப்படுத்தப்பட்டது. அவங்க கூப்பிட்டு பார்க்கறாங்க, ஒரு காரியமும் நடக்கல. ஆனால் இவர் கூப்பிட்டார், என்ன வந்துச்சு? அக்கினி வந்தது. யாரு? எலியா தீர்க்கதரிசி கூப்பிட்டார், அக்கினி வந்தது. இந்த 3 வருஷம் மழை இல்லாம இருந்துச்சு. இப்போ அந்த 3 வருடம் முடிந்த பின்பாக தேவன் தம்மை அதிகமாக வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்பினார். அதே திஸ்பியனாகிய எலியா தான் முன்னாடி போய் சொல்றாரு, 3 வருஷம் பெய்யாதுன்னு சொன்னார். 3 வருடம் முடிந்த பின்பாக மழை பெய்யும் என்று சொல்கிறார். அவருடைய வார்த்தை அந்த காரியங்களை வெளிப்படுத்துவதற்காக சொல்கிறார். நான் இதை எந்த கண்ணோட்டத்தில் பார்க்கிறேன் என்று சொன்னால், இன்றைக்கு இது அந்த நாட்களில் எலியா காலத்தில் சொல்லப்பட்ட காரியம். இன்றைக்கு மழை பெய்யாம இருக்குதான்னா, நினைக்காத நேரத்துல மழை பெய்யுது இல்லையா? மழை காலம் இல்லாதப்பெல்லாம் மழை பெய்யுது. இப்போ திடீர்னு சொல்றாங்க, இந்த பனிகாலம் ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் இருக்கும் என்று சொல்கிறாங்க. இதெல்லாம் சீதோஷ்ண நிலைகள் மாறிக்கொண்டிருக்கின்றன. ஆனா அதை தாண்டி நான் இந்த மீதமான திருச்சபையில் என்ன குறை உண்டு? மீதமான திருச்சபை யாரு? நானும் நீங்கள் தாங்க. சரியா? நம்ம ஒரு பேர் வச்சிருக்கிறோம். அந்த சபையில் விசுவாசித்து வந்த தீர்க்க தரிசனத்தின் சபை இது. இங்க ஒரு வறட்சி காணப்படுவதை என்னால் காண முடிகிறது. என்ன வறட்சி? ஆவிக்குரிய வறட்சி காணப்படுகிறது. அங்க என்ன முடக்கிறாங்க தெரியுமா? தேவ வார்த்தைகள் முடக்கப்படுகின்றன. சத்தியத்தை சத்தியமாக சொல்வது மிக மிக குறைந்து விட்டது. இப்பெல்லாம் சில சபைகள்ல போய் எல்லாம் போயிட்டோம் யாருன்னு சொன்னால், அவங்கள பற்றி ஏன் பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொன்ன காலத்தில் நாம் ஜீவித்துக் கொண்டு இருக்கிறோம். அது வேற எங்க இல்லை, நம்ம ஊர்லயே நடக்குது, நம்ம போற சபைகளே நடக்குது. இப்போ தேவன் ஒரு காரியத்தை மீதமான திருச்சபையின் பிள்ளைகளுக்கு, யாரு இதுல இன்னொன்று சொல்லப்பட்ட ரெமனன்ட் ஆஃப் ரெமனன்ட் என்று வேதம் சொல்லுகிறது. மீதமானவர்களில் மீதமானவர்கள். அப்போ நம்ம இன்னைக்கு உலகத்தை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை. யாரை பற்றி பேச வேண்டி இருக்குது? நம்ம இருக்கிற இடத்துல அதில் நாம் எப்படி வேறுபட்டவர்களாக இருக்கின்றோம். இப்போ சுடர்களை பற்றி பேசணும். அந்த காலத்தில் இருப்பவர்களுக்கு நாம் சுடர்களாக இருக்க வேண்டும். இப்போ நாம் யாருக்கும் சுடர்களாக இருக்க வேண்டியது தெரியுமா? சுடர்களாக இருக்க வேண்டும். அதான் இன்னைக்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். இந்த சத்தியங்கள் அடைக்கப்பட்ட காலத்துல, உண்மையான சத்தியங்கள் மறைக்கப்பட்ட காலத்துல, அதான் அந்த 1260 வருடங்கள் இருண்ட காலம், டார்க் ஏஜஸ் என்று அழைப்பார்கள். அந்த 1260 வருடங்கள்ல என்ன நடந்துச்சு நமக்கு தெரியும். வேதத்தை கொளுத்தினார்கள், பரிசுத்தவான்கள் எரிக்கப்பட்டார்கள், சத்தியம் பரவ விடாமல் எவ்வளவு தடுக்க முடியுமோ தடுத்தாங்க. அங்கே மழை இல்லைன்னு பேரு. அன்னைக்கு மழை இல்லாமல் எங்கெல்லாம் போய் தண்ணி தேடினாங்க தெரியுமா? ஆடு மாடுகளுக்கு தண்ணி இல்லை, போய் தேடுறாங்க தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. அதுலயும் ஆண்டவர் அவனோடு கொடுக்கல ஆவிக்குரிய மனிதர்களை கொடுத்திருந்தார். சரி, நம்ம அந்த பகுதிக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கு நம்ம காலகட்டத்துக்கே வரணும். நான் இந்த பழைய காலத்தை பற்றி பேசி நம்ம நேரத்தை வீணடிக்க கூடாது. நம்ம காலத்துக்கே வருவோம். நம்ம காலத்துல பரிசுத்த ஆவியின் வெளிப்பாடு செயல்பாடு எப்படி இருக்கு? அதுக்காக நான் அந்நிய பாஷையில் பேசணும், அற்புதங்கள் செய்யணும்னு சொல்ல வரல. ஆவியானவர் நம்முடைய உள்ளங்களில் கிரியை செய்வார் என்று சொன்னார். அந்த மெல்லிய சத்தத்தை நான் கேட்கிறவனாக இருப்பேன் என்று சொன்னால் என் வாழ்க்கை எப்படி இருக்கிறது? அது ஒரு பெரிய வறட்சி இருப்பதை நாம் காண முடிகிறது. அந்த வறட்சிக்கு உண்மையான உபதேசம் இல்லை. இப்போ உண்மையான உபதேசங்கள் இல்லை. அதை நம்ம ஒரு பையனை பேசிட்டு இருந்தேன். ஒரு பெண்ணுக்காக நியமிக்கப்பட்ட பையன். அவன் என்ன சொல்றான், இந்த சத்தியத்தில் இருக்கிறதுனால தான் சார் நான் இந்த பொண்ணை கெட்ட போறேன் அப்படின்னா. உடனே எல்லாம் பேசி முடிச்சுட்டாங்க. பேசி முடிச்ச பிறகு அவன் சொல்றான், இல்லை எனக்கு சில சந்தேகங்கள் இருக்குது. என்ன சந்தேகம்? நம்ம சர்ச்சில் இருக்கிறவங்க எல்லாம் வளையல் போடுறாங்களே, இது போடுறாங்களே,
இந்த பொண்ணு ஏன் போட மாட்டேங்கிறா? யாருக்காக இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறான்? சத்தியத்துக்காக. எங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாம் எங்களை இந்த பொண்ணு வேண்டவே வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அவங்க எல்லாம் அந்நிய மதத்தில் உள்ளவர்கள், மார்க்கத்தில் உள்ளவர்கள். அவங்க பிடிக்கல. இந்த பிள்ளைங்க நகை போடாமல் இருக்கிறது, ஆடம்பரமாக இல்லாமல் இருப்பது பிடிக்கவில்லை. அதனால அவன் சொல்றாங்க. அவன் மட்டும் சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு வந்து விட்டான். இப்போ என்ன பிரச்சனைன்னு சொன்னா, என்கிட்ட அவன் பேசுறான். சார், நம்ம சர்ச்சில் எல்லாம் எந்த சர்ச்சுன்னு சொல்ல மாட்டேன் போடுறாங்க, என்ன செய்யறதுன்னு கேட்டான். நான் சொன்னேன், உனக்கு என்ன பாடம் சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு கேட்டேன். உனக்கு என்ன பாடம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க? அந்த பாடத்தின்படி நீ நடந்து கொள். மற்றவங்க என்ன செய்யறாங்கிறது நீ ஏன் பார்த்துட்டு ஏன் மனைவி அப்படி இருக்கணும்னு ஏன் சொல்ற? நான் கேட்ட உடனே, நம்ம சர்ச்சில் சிலர் ஸ்மோக் பண்ணுவாங்க, சிலர் மதுபானம் அருந்துகிறவர்களாக இருக்கிறார்கள். நம்ம சர்ச்சில் தான் இருக்கிறாங்கன்னு சொன்னேன். அப்போ நீ அவங்க மாதிரி இருந்துவியான்னு கேட்டேன். உடனே அது எப்படி சார்? அப்போ ஒரு சிலர் அப்படி இருப்பதே நீ குறைவாக எடுத்து. இதுதான் ஆவிக்குரிய வறட்சி. ஆவியானவர் பேசவில்லை. ஒருவர் எழுதும் போது எழுதுகிறார், என்ன தெரியுமா? அந்த ஆவிக்குரிய வறட்சி என்பது இயற்கை பேரழிவை விட மோசமானது. இப்போ இயற்கையில பேரழிவுகள் சுனாமி வந்துச்சு, இப்போ என்ன வந்துட்டு போச்சுட்டு, கொரோனா வந்துட்டு போச்சுட்டு, எவ்வளோ பேரழிவுகள். இப்போ திடீர்னு பார்த்தோம்னா பனி, இப்போ காலையில சகோதரி சொன்ன மாதிரி பனிப்பொழிவினாலே மக்கள் அடைந்து கொண்டிருக்கிறார்கள். பிலிப்பைன்ஸ் நாட்டில் அப்படியே ஒரு இடத்துல பூகம்பம் மாதிரி வந்துருச்சு. சுனாமிகள் இப்ப சாதாரணமா நடந்துட்டு இருக்கு. முன்னாடி சுனாமின்னா கேட்காத பேர், நான் கேட்டதே இல்லை, அதான் ஃபர்ஸ்ட் டைம் கேட்கிறோம். நம்மை பாதிக்கும் பொழுது நமக்கு அதிகமாக தெரிகிறது. அதை விட மோசமானது. ஆமோஸ்ல நம்ம வாசிக்கிறோம் இல்லையா, ஒரு பஞ்சத்தை ஆண்டவர் கொடுக்க போறாரு. என்ன பஞ்சம்? வசனம் கிடைக்க கூடாத ஒரு பஞ்சம். இப்ப நம்ம என்ன செய்யறோம்? இந்த புஸ்தகத்துல தான் நம்ம வாசம். இந்த புஸ்தகத்துல எலியா என்ன செஞ்சாரு? மலையில ஏறாரு, கார்மேல் பர்வதத்தில் ஏறுகிறார், சிகரத்தின் மீது ஏறுகிறார். கீழே இல்ல, அந்த பக்கம் பலியிடுவது நடந்து அங்கு பாகால் தீர்க்கதரிசிகள் 400 பேர் கொல்லப்படுகிறார். ஒரு பெரிய சேலஞ்ச் வச்சாரு. சேலஞ்சில் அவங்க தோத்து போயிட்டாங்க. தோத்ததுக்காக உடனே எலியா சொல்றாரு, அங்க இருக்கிற பாகால் தீர்க்கதரிசிகள் எல்லாம் என்ன செய்யுங்க, முடிச்சிட்டாங்க. அதுக்கு பின்பாகத்தான் இந்த சம்பவம் வருகிறது. நான் வாசித்த இந்த சம்பவம் வருகிறது. மலையில ஏறின அப்படி எப்படி ஜெபம் பண்ணார் பார்த்தீங்களா? எலியா கார்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்தார். முதல்ல செய்த காரியம் முழங்கால் யுத்தம். நம்ம அடிக்கடி பேசுறோம் முழங்கால் யுத்தத்தை பற்றி. இந்த முழங்கால் யுத்தத்தோடு கூட தலையும் எங்க போய் முழங்கால் கீழே போய் தரையை தொடுதான். அப்போ அதை குறித்து சிந்திக்கும் பொழுது முழங்கால் யுத்தத்திலே நாம் பரிந்துரை பேசுகிறோம். ஆண்டவரே எங்களுக்கு இது செய்யும் அதை செய்யும் சொல்லிட்டு அதை கீழே தரையில வைக்கும்போது என்ன தெரியுமா? ஆண்டவரே, நான் தகுதியற்றவன், நீர் மாத்திரமே தகுதியுள்ளவர். முற்றிலுமாக ஒப்புக் கொடுக்கிறோம். இப்ப சில நேரங்கள்ல ஒரு சில பெருமைகள் நமக்குள்ளாக வந்து விடுகிறது. நான் போய் ஜெபம் பண்ணேன், நல்லாயிடுச்சு. நான் போய் அந்த இடத்துல ஜெபம் பண்ண பிறகு அவங்க ரொம்ப அற்புதமா இருக்கிறாங்க. இது ஆண்டவர் விரும்பல. நீ ஜெபம் பண்ணதுக்காக ஆண்டவர் என்ன பேசுற? நீ ஜெபம் பண்ணதுக்காக போய் செய்யலப்பா. அந்த இடத்துல ஒரு அற்புதத்தை நடத்தப்பட வேண்டும். அந்த இடத்துல என்னுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும், என்னுடைய நாமம் விளங்க வேண்டும். அங்கு இருக்கிற மக்கள் அந்த நபர் என்னை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் ஒன்னு அனுப்பல. இப்ப அந்த பீலையாம் அங்கதான் வர்றாரு. ஆண்டவர் இந்த பீலையாம் தீர்க்கதரிசி தன்னுடைய தீர்க்கதரிசியா தான் வச்சிருந்தாரு. அவருக்கு வேலை என்ன? இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே. வேற ஒண்ணுமே இல்லை. அவரால் ஒரு சாபத்தை கூட சொல்ல முடியல பீலையாம்.
அதனால்தான் தவறான ஆலோசனைகளை சொல்ல ஆரம்பிக்கின்றார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில எனக்கு விருப்பின ஒரு காரியம், ஆண்டவர் எனக்கு போதித்து கொடுத்து கொண்டிருக்கிற ஒரு காரியம் தெரியுமா? மனந்திருப்பு. நீ மனந்திருப்பு, நீ உன் வாழ்க்கையை மாற்றிக்கொள். நீ இன்னும் உங்ககிட்ட வைராக்கியம் இருக்குது, உன்கிட்ட கோபம் இருக்குது, நீ உன்னை இன்னும் தாழ்த்து கொள்ளாமல் இருக்கிறாயே, இன்னும் கீழே போ அப்படிங்கிற. இது என்ன அனுபவம் தெரியுமா? பரிசுத்த ஸ்தலத்தின் அனுபவம் அல்ல, மகா பரிசுத்த ஸ்தலத்தின் அனுபவம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நுட்ப நியாய விசாரணையை பற்றி பேசணும். இவ்வளவு நாள் ஆண்டவர் வந்தார், மரித்தார், கல்வாரி சிலுவையில ரத்தம் சிந்தினார், பரலோகராஜ்யம் போனார். அதையும் தாண்டி இப்ப என்ன செஞ்சிட்டு இருக்காரு? மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாக ஆண்டவர் சென்று நுட்ப நியாய விசாரணையின் போது என்ன செய்கிறாரு? இவனுக்காக நான் மரித்தேனே, இவனும் என்னுடைய குமாரனாக இருக்கிறானே, பரிந்து பேசக்கூடிய அதான் அதே பரிசுத்த மகா பரிசுத்த ஸ்தலத்தின் ஒரு அனுபவம். இன்றைக்கு இந்த எலியா செய்த ஒரு காரியம், சொன்ன உடனே அக்னி வருது, சொன்ன உடனே அந்த தண்ணி அப்படிதான் இருக்குது. இவர் என்ன செய்யற? தண்ணியை ஊத்துக்க, அதுக்கு மேல இது வைங்க, அக்னி பட்சத்து போட்டார். இவர் சொல்றதெல்லாம் நடந்துச்சு இல்ல? நான் அந்த மாதிரி சொல்றதுக்கு எனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் கிடைச்சுன்னா எப்படி இருக்கும்? இன்னைக்கு நான் என் கால் தரையில் நிற்க எங்க இருக்கும்? பறந்துட்டு இருப்பேன். இன்னைக்கு அப்படி இல்லை. ஆண்டவர் விரும்புகிற காரியம் அப்படி இல்லை. நாம் இன்னும் நம்மை தாழ்த்துகிற, இன்னைக்கு ஆண்டவர் என்னையும் உங்களையும் என்ன விரும்புகிறார் தெரியுமா? அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தின் ஆசாரிப்பு ஊழியத்தை என்னிடத்திலும் உங்களிடத்திலும் எதிர்பார்க்கிறார். யாருக்காக? எனக்காக அவர் செய்கிறாரு, அவருக்காக நான் இங்க செய்ய வேண்டியிருக்கிறது. என்ன ஊழியம்? மகா பரிசுத்த ஸ்தலத்துல நான் செய்ய வேண்டிய ஊழியத்தை செய்யணும். சரி, இப்ப நம்ம உள்ள வருவோம். இவர் அங்க போய் சொல்றாரு, அந்த வேலைக்காரன் பார்த்து சொல்றாரு, போய் பாருப்பாங்க. அங்க போய் வெளியே பார்த்துட்டு வந்து என்ன சொன்னான்? ஒண்ணும் இல்லை, நீ போய் பார்க்க சொல்ற, சுத்தி பார்க்கிறேன், ஒண்ணுமே இல்லையே அப்படிங்கிறான். உடனே இந்த எலியா தீர்க்கதரிசி என்ன சொல்கிறார்? நீ போய் எத்தனை தடவை பாருங்க? 7 தடவை போய் பாருங்க. ஒரு தடவை பார்த்தா பத்தாது, நீ 7 தடவை போயிட்டு வா. வந்து சொன்னா ஒரு கையளவு மேகம், இவ்வளவுதான். இந்த கையளவு மேகத்தை மட்டும் நான் பார்த்தேன். ஒரு அற்பமா தெரியுது இல்லையா? அற்பமா தெரியுது. ஆனால் அதை மனிதனால் உருவாக்க முடியாது. இந்த கையளவு மேகத்தை மனிதனால் உருவாக்க முடியாது. ஆனால் அந்த கையளவு மேகத்தை வைத்து ஆண்டவர் பெரிய அற்புதமான காரியங்களை செய்கிறவராக இருக்கின்றார். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில எப்படி இருக்கிறது? இது என்ன அனுபவம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தேன். இதுதான் பின்மாரியின் அனுபவம். இப்ப முன்மாரியை நாம் பெற்றிருக்கிறோம் இல்லையா? எப்போ? முன்மாரி பெய்யப்பட்டது. என்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருக்கு பின்பாக சிலுவையை எடுத்துக்கொண்டு நான் நடப்பதற்கு ஒப்பு கொடுத்தேனோ அன்றைக்கே முன்மாரியை ஆண்டவர் கொடுத்துட்டார். இல்லைன்னா இங்க உட்கார்ந்து மாட்டோம். நம்முடைய சொல் இன்னும் நம்ம முழுமையாக பரிசுத்தமாக்கப்படவில்லை. ஆனால் நான் யாரு? நீதிமான். நான் 1000 தடவை சொல்லுவேன், நாம் யார்? பாவிகள் அல்ல, நீதிமான்கள் தான். அப்ப நீங்க பாவம் செய்ய மாட்டீங்களா அப்படின்னு கேட்டா, நான் என் பாவத்திலிருந்து விலகி விலகி ஓடிக்கொண்டிருக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமா எது வரைக்கும் தெரியுமா? கிறிஸ்துவை போல மாறுகிற வரைக்கும் நான் ஓடிக்கிட்டா இருக்க போறேன். அதான் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைந்தது. எப்பா யாரால முடியும் தெரியுமா? யார் ஒருவர் தேவனுடைய வசனத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் மாத்திரமே பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைய முடியும். எல்லாரும் அடைய முடியாது, பரிசுத்தவான்களாக முடியாது. நல்லது செய்வதன் மூலமாக அவர்கள் பரிசுத்தவான்கள் அல்ல, கிறிஸ்துவின் மீது உள்ள விசுவாசத்தின் மூலமாக, கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டதன் மூலமாக பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைய முடியும். அப்ப நம்ம எப்படி மாறுவோம்? கிறிஸ்துவை போல மாறுவோம். யார் ஒருவன் கிறிஸ்துவை போல மாறுவதற்கு ஒப்பு கொடுக்கவில்லையோ எங்க போக முடியாது?
போக முடியாது, போக முடியாது. இப்போ இந்த பின்மாரி மலையின் அனுபவம் தான் நம்முடைய வாழ்க்கையில மிகவும் அவசியமாக இருக்கிறது. அதுக்கு என்ன தேவை? அதுக்கு என்ன தேவைன்னு சொன்னா ஒரே ஒரு காரியம் தான். இந்த பின்மாரி மழை உடனே பெய்யாது. எப்போ முதல்ல போய் சொன்னாரு, இவர் ஆண்டவர் நடத்திய அற்புதத்தை அவர்கள் பார்த்தார்கள். அது ஒரே நேரத்தில் முழுமையா ராஜேந்திரன் கிட்ட வந்துருமா, ஞானஸ்தானம் பெற்றோர்கிட்ட வந்துருமான்னு வராது. கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டவர் செதுக்கி கொண்டே இருக்கிறார். எப்படி? என்னுடைய குணங்கள் மாற்றப்படுவதன் மூலமாக கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிடம் இருக்க கடவுள். கிறிஸ்து இயேசுவின் சிந்தை என்னவாக இருந்தது? தம்மை தாமே தாழ்த்தினார். எதுக்கு? அவர் பரலோக பிதாவுக்கு ஒப்பானவராக இருந்தார். அதை விட்டு தம்மை தாழ்த்தி சிலுவையின் பரியந்தம் தம்மை தாழ்த்தி மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கிற அளவுக்கு அவருடைய சிந்தை இருந்ததே. இன்னைக்கு நான் எவ்வளவு காரியத்துல விட்டு கொடுக்கறதுக்கு ரெடியா இருப்பேன். முடியல. அப்பப்போ தோத்து போயிருக்கோம். இது கொஞ்சம் கொஞ்சமா தான். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ராஜேந்திரன் இப்பொழுது இல்லை, அவன் செத்து விட்டான். கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கொண்டே இருக்கிறார் தேவன். என்னுடைய யோசனையில் மாற்றம், என்னுடைய செய்கையில் மாற்றம், என்னுடைய பேச்சில் மாற்றம், இது எல்லாவற்றையும் ஆண்டவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். அப்ப அந்த பின்மாரி மலைக்காக சகரியா சொல்லாரு வேண்டிக் கொள்ளுங்க. இன்னைக்கு நாம பின்மாரி மலைக்காக வேண்டிக் கொள்கிறோமா? இந்த இப்ப எத்தனை தடவை பார்த்து சொன்னாரு? 7 முறை. 7ன்னா நமக்கு தெரியும். 7 பற்றி நமக்கு சொல்லவே வேண்டாம். 7 பற்றி சொல்லலைன்னா நமக்கு 7 வந்துங்கிற அளவுக்கு இருக்கும். சரியா? 7 என்பது முழுமையான ஒரு காரியம். இவன் போய் மீண்டும் மீண்டும் பார்த்து விட்டு 7 முறையும் பார்த்த பின்பு அந்த கையளவு மேகத்தை பார்க்கின்றான். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு காரியம் தெரியுமா? முழுமையான பரிசோதனை செய்கிறோமா? முழுமையான பரிசோதனை. இப்போ வருஷத்துக்கு ஒரு தடவை நான் போவேன். அன்னைக்கு பிரதர்கிட்ட பேசிக்கும் போது சொன்னேன், ஒவ்வொரு வருஷமும் நான் என்னுடைய மனைவியும் ஏதாவது ஒரு ஆஸ்பத்திரிக்கு போய் ஒரு ஹோல் பாடி செக்அப் பண்ணி முழு பரிசோதனை, தலையிலிருந்து கால் வரைக்கும் என்னென்ன இருக்குதோ ஒரு பரிசோதனை. அந்த மிஷின் என்ன கண்டுபிடிச்சு சொல்லுதோ அதைத்தான் அவங்க சொல்ல போறாங்க. நான் என்ன சொல்ல போறேனோ அதைத்தான் அந்த மருத்துவர்கள் சொல்லுவார்கள். ரெண்டையும் சேர்த்து வச்சு சில ஆலோசனைகள் கொடுப்பார்கள். இப்ப இருக்கிற அறிவு பெருக்கத்தின் மூலமாக, விஞ்ஞானத்தின் மூலமாக சில காரியங்களை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. ஆனா அப்படி பார்ப்பதன் மூலமாக சரி, நான் இன்னும் கொஞ்சம் கவனமா இருக்கேன், இன்னும் கொஞ்சம் ஜாக்கிரதையோடு இருக்க வேண்டும். எதுல? நான் சாப்பிட்றதுல, நான் தூங்குறதுல, நான் செய்கிற வேலையில எல்லாவற்றிலும் கவனமாக இருக்க வேண்டும். எங்க இருந்து வருது ஆலோசனை? இங்க இருந்து வருது. எப்போ? ஒவ்வொரு வருஷமும் நான் போய் ஒரு ஹோல் பாடி செக்அப் எடுக்கும் போது. அதுக்காக நான் உடனே மருந்து எல்லாத்துக்கும் ஒன்றும் போட முடியாது. நான் ஞானத்தோடு, தேவன் கொடுக்கிற ஞானத்தோடு என்னுடைய பழக்க வழக்கங்கள், என்னுடைய உணவு பழக்க வழக்கங்கள் எல்லாவற்றையும் நான் மாற்றிக் கொள்வதற்கு ஒப்புக் கொடுக்கிறேன். இப்போ நுட்ப நியாய விசாரணைக்கு திரும்பி வருவோம். இன்னைக்கு ஆண்டவர் என் கேஸ் எடுத்திருக்காருன்னு வச்சுக்கோங்க. எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியுமா தெரியாதா? அது யாராவது சொல்லணுமா? நான் தான் எனக்கு பேசணும். ராஜேந்திரனே, இன்னும் உங்ககிட்ட இதெல்லாம் இல்லைப்பா, தகுதி இல்லைப்பா, நீ உன் கேஸ் இன்னும் கொஞ்சம் நான் ஒத்தி வைக்கிறேன், வாய்தா வாங்கி வச்சிருக்கிறேன் உனக்காக. ஆண்டவர் சொல்ல, ராஜேந்திரனே உனக்காக வாய்தா வாங்கி வச்சிருக்கிறேன். எத்தனை வருஷமா வாங்கியிருக்காரு தெரியுமா? நான் அடிக்கடி இப்ப எல்லா இடத்துலையும் சொல்றேன், கிட்டத்தட்ட 24 ஆண்டுகள். இல்லை நான் செத்து போயிருப்பேன் இல்லையா? இப்ப 24 வருஷம். எசேக்கியாவுக்கு அது 15 வருஷம் தான் கொடுத்தாரு. ராஜேந்திரனுக்கு 24 வருஷம் கொடுத்து வச்சிருக்கிறேன். தெரியாது. ஆனா நான் எப்படி கணக்கு போட்டேன் தெரியுமா? இன்னைக்கு மட்டும்தான் எனக்கு கொடுத்துருக்கேன். நாளைக்கு எனக்கு தெரியாது. இந்த முந்தா நாள் ஒரு தம்பி அன்னைக்கு எங்க வீட்டுக்கெல்லாம் வந்திருந்தான். சகோதரருக்கு தெரியும். திடீர்னு எனக்கு ஒரு ஃபோன் வந்து, மல்டிபிள் பிளாக்ஸ், உடனே எடுத்துட்டு போய் ஆப்ரேஷன் பண்ணணும், 20 லட்சத்துக்கு முன்னாடி மேல ஆகும் அப்படின்னு சொல்றாங்க.
உடனே அவங்க பையன் எனக்கு ஃபோன் பண்ணுறான், பெரியப்பா இந்த மாதிரி இருக்குதே என்ன செய்யன்னு கேட்டான். ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவர் நடத்துவார். இப்போ நீ என்ன செய்ய, இன்னொரு மருத்துவமனைக்கு எடுத்துக்கொண்டு செல், ஆண்டவர் நடத்துவார். எந்த மருத்துவமனைக்கு செல்வது? 2-3 சாய்ஸ் கொடுத்தேன். எனக்கு தெரிந்த மருத்துவர்களிடத்துல கேட்டேன். அந்த ஆலோசனையின் பேரில் கொண்டு போய் சேர்த்தேன். உடனே அவங்க போனாங்க. அந்த டாக்டர் ஆண்டவர் நடத்துறாரு பாருங்க, இங்கெல்லாம் சொல்லிட்டாங்க உடனே ஆபரேஷன் பண்ணணும். அதுக்கு இங்க விசாரிக்க இடத்திலும் அவங்களுடைய சோதனை இந்த ஆங்கியோ பண்ணதுல சொல்லிட்டாங்க, இது வெயினே தெரியல, இதுக்கு மேல நம்ம ஒன்றும் செய்ய முடியாது, ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி தான் பண்ணணும். அந்த மருத்துவர் இது பணத்துக்காக உங்கள்கிட்ட இது பேசுறாங்க, நீங்க என்ன செய்யுங்க, உடனே ஆப்ரேஷன் பண்ணாதீங்க, 2 மாசம் டைம் கொடுக்குறோம், அந்த 2 மாசத்துல உங்க சாப்பாட்டுன்னு மாத்துங்க, நாங்களே டயட் பிளான் கொடுத்துருக்கோம், ரெஸ்ட் எடுங்க ஃபுல்லா. இவன் ஓடிக்கிட்டே இருப்பான், இவன் வந்து வேலை அப்படின்னு ஓடிக்கிட்டே இருப்பான் எப்படியாவது. ஏன்னா வறுமையிலிருந்து வந்தவர்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய கனவு என்ன தெரியுமா, அடையக்கூடாததை அடைந்து விட வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் ஓடிக்கொண்டுதான் இருக்கிறோம். ஒண்ணுமே இல்லை. அப்படி இருக்கும் பொழுது அவன் செய்த காரியம் முடியல, ஆனாலும் ஓடிட்டு இருக்கிறேன். எங்க அக்கா தங்கச்சிமாருக்கு செய்யணும், அண்ணன் தம்பிமார்களுக்கு செய்யணும் என்று ஓடிக்கொண்டே இருக்கிறான். இப்போ வந்து அவனுக்கு மிஷனுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்க வேண்டிய நேரம் வந்துச்சு. 2 மாசம். நேற்று இரவிலே நானும் என்னுடைய மனைவி பேசிக்கொண்டிருந்தோம். எல்லாத்தையும் மறந்துரு, பேசாம அவங்க சொல்ற சாப்பாடை மட்டும் சாப்பிடு, பைபிள் எடுத்து வாசி, ஜெபம் பண்ணு, ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துரு, அடுத்த நிமிஷம் எப்படியோ அவனுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட பேசிட்டு இருந்தேன். ஏன்னா இன்னைக்கு சொல்ல போய் பார், என்னத்தை பார்க்கறது, யாரை பார்க்கறது, எதை பார்க்கறது, இந்த கேள்விகளை நாம் கேட்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, நீ ஒன்னையே பாரு. 1 பேதுருல சொல்றாரு இல்லையா, 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல, எங்க நியாயத்தீர்ப்பு எங்க தொடங்குது? தேவனுடைய வீடு எது? பரலோகத்துல இல்ல, இங்க இருக்குது. நீங்களே தேவனுடைய ஆலயம். இங்கதான் தொடங்குறார் ஆண்டவர். ராஜேந்திரனுடைய இருதயத்திலிருந்து ஆண்டவர் நுட்ப நியாய விசாரணையை தொடங்க ஆரம்பிக்கின்றார். அப்படி தொடங்குற இடம் இங்க இருக்கிறபடினாலே நான் என்ன செய்யணும், அவன் சொல்ல உள்ளத்தை பார்ப்பா, நீ இருக்கிற லட்சணத்தை பாரு, நீ பேசுற லட்சணத்தை பாரு. சில நேரங்களே இந்த ரெக்கார்டிங் ஏன் பண்ண தெரியுமா, நானே திருப்பி கேட்கறது, சேமித்து வைத்திருக்கிறேன், அடிக்கடி போட்டு கேட்பேன். நேரம் வேற எதுவும் இல்லை அப்படின்னு இதை போட்டு கேட்டுட்டே இருப்பேன். ஆண்டவர் என்னை கொண்டு இப்படி பேசி இருக்கிறாரு, நீ எப்படி பார்க்கிற அப்படின்னு கொஞ்சம் என்ன தட்டி கேட்டுக்கிறேன். நீ போய் பார். நான் மற்றவர்களை பார்ப்பதில் அதிக நேரம் செலுத்துவதை காட்டிலும் என்னை நான் பார்ப்பதற்கு எவ்வளவு தூரம் செலவு பண்றேன். Look to yourself. இன்னைக்கு நான் அழகா இருக்கிறேன்னா, என் முகம் அழகா இருக்குதா அப்படின்னு கண்ணாடி முன்னாடி எத்தனை தடவை நின்று பார்க்கிறோம். ஆண்டவருக்கு முன்பாக நிற்பதில்லை, நான் எப்படி இருக்கிறேன், இங்க என்ன நடக்குது. அது ஆகாப் சொல்றாரு, ஆகாப் ராஜாவே நீர் போயிடும், மழை வந்துடும். 3 வருஷம் மழையே இல்லை, ஐயாதுன்னு சொன்னதுலேருந்து மழையே நின்று போச்சுது. இப்ப ஆகாப்பை பார்த்து சொல்கிறார், நீர் போ, போஜனம் பண்ணும், பெரும் மழையின் இறைச்சல் காதுகளிலே கேட்கிறது. யார் கேட்குது? எலியாவுக்கு. எலியா யார்? தேவனுடைய மனுஷன். தேவனுடைய சத்தத்தை மட்டும் கேட்டு சொல்லுகிற ஒரு மனுஷன். இன்னைக்கு நமக்கு பெருவெள்ளத்தின் சத்தம் கேட்குதா? பெரும் மழையின் இறைச்சல் கேட்குதா? கேட்கலன்னு சொன்னா இன்னும் நம்ம வந்து சரியா இல்லைன்னு அர்த்தம். நமக்கு நம்மளே கேட்கணும். உலகத்தில் நடக்கிற சம்பவங்கள் ஒன்றொன்றும் பெருமழையின் இறைச்சல்கள் தான். அடிக்கடி செய்திகள் வருகின்றன. ஞாயிறு ஆசரிப்பு சட்டத்தை கொண்டு வருவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். முந்தா நாள் ஒரு செய்தி வாசிக்கிறேன், 3வது உலக யுத்தம் நடைபெறுவதற்கு ஆயுதமாகிக் கொண்டிருக்கிறது அமெரிக்கா. ஈரானோடு யுத்தம் பண்ணுவதனாலே ஒவ்வொரு நாடும் இந்த மத நல்லிணக்கத்தை கொண்டு வந்து பேச ஆரம்பிக்கிறார்கள். எம்மதமும் சம்மதம் என்ற காரியத்தை பேச ஆரம்பிக்கிறார்கள். ஒரே யோசனை, ஒத்த யோசனை உள்ளவர்களாக. எங்க வாசிக்கிறோம்? வெளிப்படுத்த விசேஷம் 13ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். அவங்களுக்கு 1 மணி நேரம்
17ஆம் தேதி ஆகல, 1 மணி நேரம் நெருங்கிச்சுன்னா நம்ம கேக்குதா? நம்ம ஆளுங்களுக்கு கேட்ட மாதிரி தெரியல, கேட்ட மாதிரி தெரியல. எல்லாரும் பேட்டியில சொல்லுவாங்க, நீங்க சொல்றது எனக்கு காது கேட்கல, இன்னும் கொஞ்சம் சத்தமானு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஆண்டவர் சொல்லாரு, கேட்கலப்பா நீ இன்னும் கேட்காம இருக்கிற, வந்து பாரு. இந்த 45ஆம் வசனம், அதற்குள்ளாக வானம் மேகங்களினாலும் காற்றினாலும் கருகருத்து பெருமழை உண்டாயிற்று. இன்னைக்கு என்னுடைய தனிப்பட்ட அனுபவம் எப்படி இருக்குது, உங்க தனிப்பட்ட அனுபவம் எப்படி இருக்குது? ஆகாயம் முழுவதும் மேகங்கள். ஒண்ணுதான், எவ்வளவுதான் பார்த்தாங்க கையளவு. இந்த கையளவு எது தெரியுமா? உன் இருதயம் கையளவு தான் இருக்குது ராஜேந்திரனே, உன் இருதயம் கையளவு தான் இருக்குது. நீ அதை போய் பாரு. அதுல என்ன கேட்கணும் தெரியுமா? இந்த பெரும் மழையின் இறைச்சல்கள் உனக்கு கேட்க வேண்டுமே, கேட்கப்படுகிறதா? உன் நாள் நெருங்கிட்டு இருக்குதுன்னு உனக்கு தெரியுதா அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறார். மதிகேட்டனே, இந்த இரவு உன் ஜீவன் உன்னிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளப்படுவானால் கேட்கிறார் ஆண்டவர். ஒருவேளை இந்த இரவில இன்றைக்கு இப்ப பேசிட்டு இருக்கும் போது நான் எடுத்துக் கொள்ளப்படுவேன் என்று சொன்னால் எங்க போறேன்? யோசிக்கிறதே இல்லை. இதை யோசிக்கிறவங்களுக்கு இல்லை என்ன தெரியுமா? ஆண்டவருடைய பாதத்திலே தன்னை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறவர்களாக இருப்பார், உணர்த்தப்படுவார். அவர்களுக்கு புரியும், நான் எங்க தப்பு பண்றேன், என்ன செய்யறேன், என்ன செய்ய கூடாது என்பதை அவர்கள் உணர்த்தப்படுவார்கள். இன்னைக்கு கையளவு மேகத்தை மட்டும்தான் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆனால் ஆகாயம் முழுவதும் மேகங்களினால் நிரப்பக்கூடிய ஒரு காரியத்தை நான் பார்க்க ஆரம்பித்திருக்கிறேனா? கனமழை வரப்போகிறது என்பதை நான் உணர்ந்திருக்கிறேனா? வெளிப்படுத்தின விசேஷம் 18ஆம் அதிகாரத்துல என்ன வாசிக்கிறாங்க? 18ஆம் அதிகாரத்துல, இவர்களுக்கு பின்பு வேறொரு தூதன் மிகுந்த அதிகாரம் உடையவனாய் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். அவனுடைய மகிமையினாலே பூமி பிரகாசமாயிற்று. மகா பாபிலோன் விழுந்தது விழுந்தது. இன்னைக்கு அந்த செய்தியை பெற்றுக்கொள்கிற ஒரு காலகட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த பாபிலோன் விழுந்து விட்டது என்பதை கூட ஏற்றுக்கொள்கிற மனப்பான்மை இல்லாதவர்களாக ஜீவிக்கிறவர்கள் தான் நம்மில் அதிகமாக இருக்கிறார்கள். நான் மற்றவர்களுக்கு பேசுறேன், அவசியம் இல்லை. எனக்கு இப்போ நான் பேசுகிற காரியங்கள் என்னை குறித்தும் என்னை சார்ந்தவர்களை குறித்தும் தான் நான் சிந்திக்க ஆரம்பித்திருக்கிறேன். இது சுயநலம் அல்ல. ஏனென்றால் அவர்கள் அந்த காலத்திலிருந்து வருவதற்கு ஆயத்தம் இல்லாதவர்களாக இருக்கின்றார்கள். அந்த காலத்திலிருந்து வந்தவர்கள் நாம் எப்படி இருக்கிறோம்? நம்மளே இன்னும் மறந்திருக்கல, மற்றவர்கள் எப்படி மறந்திருக்க வைக்கிறது? ரொம்ப ரொம்ப கஷ்டமான காரியங்கள். இன்னைக்கு விழுந்து விழுந்து ஆராதனை செய்கிறார். எதற்கு? உலகத்திற்கு, உலகத்தின் ஆசாபாசங்களுக்கு, உலகத்தின் தேவைகளுக்கு விழுந்து 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 நம்ம செய்து கொண்டே இருக்கிறோம். ஆனா இவர் என்ன சொல்றாரு? அவனுடைய மகிமையினாலே பூமி என்னாச்சுதான் பிரகாசம் அடைந்தது. சீக்கிரம் சீக்கிரம் அது நடைபெற போகிறது. கேள்வி வரணும். என்ன கேள்வி? ஏன் இன்னும் பின்மாறி வரவில்லை? இங்க என்ன ஆச்சுது? வந்துச்சு. அவர் சொன்னார், நீ போ, அங்க ஆகாப் ரதத்தில் ஏறி இஸ்ரேலுக்கு போனான். நான் இதை குறித்து யோசித்தேன். ஏன் இன்னும் பின்மாரியை நான் பெற்றுக்கொள்ளவில்லை? சபை ஏன் பெற்றுக்கொள்ளவில்லை? நாம் இருக்கிற இந்த உலகளாவிய சபை ஏன் இன்னும் பெற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாகவில்லை? காரணம், காலையில் பேசும்போது சொன்னாங்கல்ல, அறிந்த பாவத்தையே மீண்டும் மீண்டும் செய்வது. அறியாத பாவத்தை செய்யணும்னா கூட பரவாயில்லை. அறிந்த பாவத்தை, தெரிந்த பாவத்தை, செய்த பாவத்தை, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ விடுறதில்லை. நான் விடாம நான் பிடித்துக் கொண்டிருப்பதினாலே ஆண்டவர் வரவில்லை. அவர்கள் எழுதுகிறார். இரண்டாவது, சுயநீதி. சுயநீதி. எனக்கு நானே தீர்மானிக்கிறேன். நான் யார் என்பதை தீர்மானிக்கிறேன். நான் செய்கிற காரியம் தான் சரி என்று நான் எப்பொழுதும் சொல்லிக்கொள்ள ஆரம்பிக்கின்றேன். சுயநீதி. இன்னொன்று,
எங்க வேணாலும் போங்க, குடும்பம் எடுத்துக்கோங்க, கணவன் மனைவி எடுத்துக்கொள்வோம், கணவன் மனைவியோடு சேர்ந்து பிள்ளைகளை எடுத்துக்கொள்வோம், அதோடு சேர்ந்து கூட பிறந்த அண்ணன் தம்பிகளை எடுத்துக்கொள்வோம், அதையும் தாண்டி நம்முடைய சபைக்கு வருவோம், சபையை தாண்டி நம்முடைய சமுதாயத்துக்கு வருவோம். எங்கேயாவது ஒருமைப்பாடு இருக்கிறதா? எங்கேயுமே இல்லை. சில நேரங்களில் எனக்குள்ளே ஒருமைப்பாடு இல்லை. நான் ஒன்று யோசிக்கிறேன், நான் ஒன்று செய்கிற அளவுக்கு தான் இருக்கிறேன்னு சொன்னால் எனக்குள்ளே ஒருமைப்பாடு இல்லாமல் இருக்கிறதே. ஆண்டவர் எப்படி வருவார்? ஆண்டவர் வர மாட்டார். ஆண்டவர் பின்மாறி மழையை எனக்கு கொடுக்க மாட்டார். நான் என்னுடைய தேவனோடு கூட நான் ஒருமித்தவனாக வாழாவிட்டான், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் இருந்தால் என்ன செய்வோம்? மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் அதில் கொடிகள். நீங்கள் சாட்சிகளாயும் நிரூபங்களாயும் இருக்கிறீர்களே. நான் யார் தெரியுமா? அவருடைய கடிதம். எனக்கு வேத புத்தகம் என்னுடைய கையில் இருக்கிறது, அவருடைய கடிதம். அந்த கடிதத்தை ஆண்டவர் சொல்றாரு, இந்த கடிதம் புக்கில் இருக்கிறது இல்லப்பா, நீயும் அந்த கடிதம் தாங்க. இன்னைக்கு நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நாலாவது ஒரு காரியத்தை எல்லாம் வைட்டமையார் அவர்கள் சொல்கிறார்கள் தெரியுமா? உலகத்தோடு ஒத்துழைத்து போவது. பவுலார்கிட்ட கேட்டா சொல்லுவாரு, உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிப்பது. தரிக்கக்கூடாதுன்னு சொல்றாரு. அப்படி என்ன அர்த்தம்? நீங்க தரித்து கொண்டிருக்கிறீர்கள், உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் என்று எழுதுகிறார். ஆனா நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? காட்சிட்டு இருக்கிறோம், சமரசம் செய்து கொள்கிறோம். சமயமா ஒரு லெட்டர் ஒன்று வாசன், எவ்வளவு தூரம் உண்மைன்னு தெரியல. நாம் கத்தோலிக்க நம்முடைய சபை தலைமைகள் கத்தோலிக்க சபை தலைமைகளோடு ஒருங்கிணைந்து செயல்படுவதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. சரியா? அது உண்மை தன்மை என்ன? இது எக்யூமெனிக்கல் மூவ்மெண்ட் எப்பவும் ஆரம்பிச்சிருச்சு. நம்ம மட்டும்தான் அதை சேராம இருந்தோம். இப்போ வந்து அதோட சேர ஆரம்பித்து விட்டார்கள். அப்ப என்ன ஆச்சுது? உலகத்தோடு ஒத்திசைவு. நமக்கு ஏன் வரல? எரேமியா புத்தகத்துல படிச்சுட்டு இருக்க 5வது அதிகாரத்தில் வாசிங்கன்னா 24, 25 உங்கள் அக்கிரமங்களே, தெளிவா சொல்றாரு ஆண்டவர், உங்கள் அக்கிரமங்களே, இந்த பாவங்கள். வாசிக்கிறோமே 5வது அதிகாரம் 24வது வசனம், 25வது வசனம். இந்த எரேமியா புத்தகம் ரொம்ப அருமையான புத்தகமா இருக்கு. நான் 24, 25 அந்த பருவத்தில் எங்களுக்கு மழையும் முன்மாறியும் பின்மாறியும் கொடுத்து அறுப்புக்கு நியமித்த வாரங்களை எங்களுக்கு தற்காக்கிற எங்கள் தேவனாய கர்த்தருக்கு பயந்திருப்போம் என்று அவர்கள் தங்கள் இறுதியில் சொல்லுகிறதில்லை. உங்கள் அக்கிரமங்கள் இவைகளை விலக்கி உங்கள் பாவங்கள் உங்களுக்கு நன்மை வராவிட்டாதிருக்கிறது. என்ன சொல்றாரு ஆண்டவர்? பின்மாறி மலையை நீ பெறணும், முன்மாறி மலையின் அனுபவத்தை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால், நீங்க சொல்றீங்க அறுப்புக்கு நியமித்த வாரங்கள், இப்பதான் அறுக்கணும் அப்படிங்கிற வாரங்கள் இருக்கிறது அல்லவா? அந்த வாரங்களை நீர் எங்களுக்கு தற்காக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்திருப்போம் என்று அவர்கள் தங்கள் இதயத்திலே சொல்லுகிறதில்லை, செய்வதில்லை. இப்ப அதனால்தான் அறுவடை பிந்தி போகுது. மழை பிந்தது, அறுவடை பிந்தது, சரியான அறுவடைகள் கிடைப்பதில்லை. ரெண்டு பக்கமுமே உலகத்தில் உள்ள அறுவடைகளும் சரி, ஆலயத்தில் அறுவடைகளும் சரி நடப்பதில்லை. காரணம், இருதயத்தில் சொல்லுகிறதில்லை. உங்கள் அக்கிரமங்களே, ஆண்டவர் சொன்னார், எரேமியா சொன்னார், உங்கள் அக்கிரமங்களே இவர்களை விலக்கி உங்கள் பாவங்கள் உங்களுக்கு நன்மை வரவிட்டாது இருக்கிறது, ஆசீர்வாதங்களை இழந்து போகிற காரணம் உங்கள் அக்கிரமங்களே. இன்னைக்கு நம்ம எல்லாம் ஒயிட்டாமர் அவர்களும் ரிவ்யூன் ஹெரால்ட் என்ற புத்தகத்தை எழுதியிருந்தார்கள். நம்ம வாழ்க்கைக்கு எது பெரிய தடைக்கல்லாக இருக்கிறது என்று சொன்னால், ஆவியானவரை நம்முடைய வாழ்க்கையில நாம் எடுத்துக்கொண்டு போதும் என்கின்ற மனதில்லாதவர்களாக நாம் ஜீவிப்பதினாலே இதெல்லாம் வரும். இன்றைக்கு கையளவு மேகம் எப்படி பார்க்கிறோம்? நம்ம கையளவு மேகத்தை நான் எப்படி பார்த்து கொண்டிருக்கிறேன்? இன்றைக்கு எழுப்புதல் கூட்டங்கள் நடக்கின்றன, நடக்க வேண்டும். எழுப்புதல் செய்திகள் கொடுக்கப்பட வேண்டும்.
மக்களை தட்டி எழுப்புகிறவர்களாக. அது ரோமர் 13 அதிகாரத்தில் சொல்றாருல, இது நீங்கள் உறங்குற நேரம் இல்லை, எழ வேண்டிய நேரம். ஆமா, இல்ல ரோமர் 13 வாங்க. ரோமர் 13 ஓகே. நித்திரையை விட்டு எழுந்திருக்க வேலையாட்கள் நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகளான போது ரட்சித்து சமமாய் இருந்ததை பார்க்கிறோம். இப்பொழுது அது நமக்கு அதிக சமயமாய் இருக்கிறது. இன்றைக்கு நம்ம எவ்வளவு சீக்கிரத்தில் இருக்கிறோம். நான் பெருமையா சொல்றேன், 50 வருஷத்துக்கு மேல நான் சனத்தில் மிஸ்டா இருக்கிறேன்னு சொல்லிக்கிறேன். ஆனா என்னுடைய ரட்சிப்பு எவ்வளவு சமயமா இருக்கு தெரியுமா? இன்னும் கொஞ்சம் தான். 50 வருஷத்துக்கு முன்னால நான் எடுத்துக்கொண்ட காரியம். அதனால தான் வெளிப்படுத்தின விசேஷத்துல ஆண்டவர் சொல்றார், நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டு விட்டாய். அப்ப எப்படி இருந்தது என்னுடைய உள்ளம்? இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்டதினாலே என் வாழ்க்கையை நான் எப்படி மாற்ற வேண்டும் என்று ஒப்பு கொடுத்திருந்தேன். இன்னைக்கு 50 வருஷம் கழிச்சு நான் எப்படி இருக்கிறேன் யோசிச்சு பாருங்க. நம்முடைய இருதயத்தை, இந்த கையளவு இருதயத்தை நான் சோதிக்கிறவனாக, ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிறவனாக நான் நிற்கிறேனா? இன்னைக்கெல்லாம் பிரசங்கங்கள் எப்படி இருக்கு தெரியுமா? மேடையில் ஏறி ஒரு வாக்கு தத்துவத்தை சொல்லி 4 வசனங்கள்ல முடிச்சிடுறாங்க. நம்ம இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிற பிரசங்கங்கள் குறைந்து விட்டன. 2ஆம் வருகை குறித்து பேசப்படுகிற காரியங்கள் குறைந்து விட்டன. எச்சரிப்பின் செய்திகள் குறைந்து விட்டன. இதுதான் எழுப்புதல் செய்திகள். கர்த்தரை விசுவாசியுங்கள் அப்படின்னு சொல்றது இல்லை. நீங்கள் விசுவாசித்தால் நன்மை கிடைக்கும். நன்மை கிடைக்கும் இல்லைன்னு சொல்லல. ஆனால் 51ஆம் சங்கீதத்தில் சொன்ன மாதிரி தாவீது ராஜா தன்னுடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்த்திராவிட்டால் ஆண்டவர் அவனை பார்த்து என்ன சொல்லியிருக்க மாட்டாரு? இவனை என் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டு சொல்லியிருக்க மாட்டார். அவர் எப்படி சொல்றாரு? அவன் தன்னுடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்த்தான், ஒப்பு கொடுத்தான், தன்னுடைய வழிகளை மாற்றினான். ஆண்டவரே நீர் போதும் சொல்லி வந்து கண்டான். கர்த்தரின் மைப்பராக இருக்கிறார், நான் காட்சி அடைகிறேன். போச்சு. இன்னைக்கு என் வாழ்க்கை எப்படி இருக்குது? நான் முழுமையாக தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிறேன். இந்த ஆசாரிப்பு கூடாரம் ஒன்று இருக்கு தெரியுமா? அந்த சத்தியத்தை ஆழமாக போதிக்க வேண்டியவர்கள் யார் தெரியுமா? நம்ம தான். எங்கேயாவது ஒரு சத்தியத்தை யாராவது பேசுறதை கேட்டுருக்கீங்களா? அதை போய் பேச பண்ண இவர் எதுக்கு இதை பேசுறாரு அப்படின்னு தான் பேச்சு வருது. இந்த நம்முடைய செய்திகள் எல்லாம் ஆசாரிப்பு கூடாரத்தில், இப்போ நுட்ப நியாய விசாரணை, பலிகள், பான பலிகள், இதெல்லாம் எங்கிருந்து வந்து அந்த ஆசாரிப்பு கூடாரத்திலிருந்து தான் வருகிறது. இந்த ஆசாரிப்பு கூடாரத்தின் சத்தியத்தை நாம் மீண்டும் போய் படித்து மீண்டும் அதை ஆராய்ச்சி செய்து இதுல நான் எங்க விட்டு போயிட்டேன் அப்படின்னு பார்க்கணும். அப்படி பார்த்தா தான் கையளவு மேகம் கனமழை பொழி, பின்மாறி மழை என் வாழ்க்கையிலே கிடைக்கும். அதுக்கு ஆண்டவர் என்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுமா? நான் ஆண்டவரே நான் கொஞ்சம் வச்சுக்கிறேன், நீர் மிச்சத்தை மட்டும் வச்சுக்கோங்கன்னா அவர் இல்லை, முழுசா என் கையில் கொடுத்துரு. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். எல்லாவற்றையும் குப்பை என்று எண்ணுகிறேன், ஒண்ணுமே எனக்கு தேவையில்லை. அவங்க ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொன்னார், நீ இவைகள் எல்லாவற்றையும் விட்டு விட்டு என்ன செய்ய, என்னை பின்பற்றுவா, என்னை நன்கு கூறுவாயாக கேட்டார். என்னை நேசிக்கிறையான்னு கேட்டார். அப்ப இதெல்லாம் விட்டுட்டு வர்றதுக்கு உனக்கு இஷ்டமா பண்ணா? அது வரைக்கும் பேதுரு தன்னுடைய படகை விடவில்லை. ஒரு பிரசங்கமே அடிக்கடி பண்ணிருக்கிறேன். பேதுரு தன்னுடைய படகை விட்டு விட்டு வரவே இல்லை. எப்போ வரைக்கும்? அந்த சம்பவம் யோவான் கடைசி அதிகாரத்துல வந்து ஆண்டவர் சொன்னாரு, பேதுருவே நீ என்னை நேசிக்கிறாயா? அழுதுட்டு சொல்ல, ஆண்டவரே நான் உண்மை நேசிக்கிறேன், எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துடுறப்பா, ஒண்ணுமே வேண்டாம் எனக்கு. அதுக்கு பின்னாடி வாசிச்சு பாருங்க, பேதுருடைய வாழ்க்கையில 1 பேதுரு, 2 பேதுரு, 3 பேதுரு புத்தகங்களை எழுதுற. எல்லாத்துலயும் வாசிச்சு பாருங்க, என்ன எழுதியிருக்காருன்னு நல்லாவே தெரியும். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு முழு ஒப்படைப்பை தேவன் விரும்புகிறார். சரி, நான் பரிசுத்தமாக இருக்க விரும்புகிறேன். எவ்வளவு பரிசுத்தம்? இந்த ட்ரெஸ் வெள்ளையா இருக்குது, இல்ல அங்கங்க கொஞ்சம் கருப்பா இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்?
ஒரு சின்ன கருப்பு, இந்த பேனை அடிக்கடி வைக்கும்போது என்ன ஆயிரும், மறந்து போய் வச்சிருவேன், அந்த இங்கு டிப்பு போய் உட்காந்துடும். இந்த வெள்ளைச்சட்டையை பார்க்குறவங்க கண்ணு என்ன தெரியும் தெரியுமா, அந்த மூக்கில் இருக்கிற இங்கு தான் தெரியும். ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுமா, முழுமையான பரிசுத்தத்தை ராஜேந்திரனுடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கிறார். அது இருக்குதா, நான் என்ன செய்கிறேன் எப்படி செய்கிறேன் என்பதெல்லாம் அதுல இருந்தே வந்துடும். அதுக்காக நான் தனியாக பிரயாசப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவருடைய காரியங்கள் ஒன்றுமே சுமையல்ல, சுகமான காரியங்கள். அதை சரியாக புரிந்து கொள்ளாதது தான் இது ரொம்ப கஷ்டமா இருக்குது. இது எப்படி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கிறோம். இன்னொன்று, எவ்வளவு விசுவாசிக்கிறோம். கடந்த 2 ஆண்டுகளாக என் பையன் என்கிட்ட போராடுறோம். அப்பா இன்சூரன்ஸ் வாங்கிக்கோங்க. எதுக்கு? உங்க ஹெல்த்துக்கு. நான் சொன்னேன், எதுக்கு? நான் ஏற்கனவே இன்சூர் பண்ணி வச்சிருக்கிறேன். என்கிட்ட எந்த இன்சூரன்ஸ் ஏஜென்ட் வந்தாலும் நான் சொல்லுவேன், நான் ஆல்ரெடி இன்சூரன்ஸ் வாங்கி வச்சிருக்கிறேன். எந்த கம்பெனி சார்? அந்த கம்பெனி எல்லாம் உனக்கு தெரியாதுப்பா, அந்த கம்பெனி பெரிய கம்பெனி. அவர் எவ்வளவு நாளும் கொடுப்பார். நீங்களாவது இது கிடைக்காது அது கிடைக்காது, இது கொடுப்போம் அது கொடுப்போம்னு சொல்றீங்க. அந்த கம்பெனிக்காரர் அப்படி இல்லை, கேட்கவும் இல்லை. நீ நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாகவே கொடுக்கிற ஒரு கம்பெனியை நான் பிடிச்சு வச்சிருக்கிறேன் அப்படின்னு. அப்ப நான் சொன்னேன், இந்த 24 வருஷமா ஒரு ஆஸ்பத்திரியில் போய், நேற்று ராத்திரி கூட ஒரு ஆஸ்பத்திரிக்கு போனேன். அந்த டாக்டர்கிட்ட எனக்கு என்ன இன்ஜெக்ஷன் கொடுக்கணும்னு நான் சொன்னேன். ஒரு 1.5 மணி நேரம் அந்த ஆஸ்பத்திரியிலேருந்து அந்த இன்ஜெக்ஷனை போட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வண்டி எடுத்துட்டு போனேன். 2 பேர் அங்கே வந்தவங்க தற்செயலாக என்ன பார்த்துட்டாங்க. உடனே சொன்னாங்க, நீங்கள் எப்படி வண்டி ஓட்டிட்டு போவீங்க, ஏன்னா ஹைவே ஓடிட்டு இருக்குது. பார்த்த உடனே பயந்துட்டாங்க. நீங்கள் வேண்டாம், நாங்கள் விட்டுறோம், இல்லைன்னா ஒரு ஆட்டோ ஏற்பாடு பண்ணோம். கவலைப்படாங்க, நீங்கள் உங்கள் வண்டியை பார்த்து போனீங்க, நான் என் வண்டி எடுத்துகிட்டே போயிடுவேன். இந்த 24 வருஷமாக தேவன், ஜெயாவுக்கு நல்லாவே தெரியும், எந்த மருத்துவமனைக்குள்ளும் சென்று ராஜேந்திரன் அட்மிட் ஆகி தன்னால் இருக்கிறாரு இதுவரைக்கும் செய்தி வரல, இந்த நிமிஷம் வரைக்கும். அது யாருடைய கிருபை, அவர் மீது நான் வைத்திருக்கிற விசுவாசம். நான் சொல்றேன், ஆண்டவர் என்னை தொட்டதினாலே நான் பரிபூர்ண சுகம் அடைந்திருக்கிறேன். எனக்கு சின்ன சின்ன அற்ப வியாதிகள் வருகிறது. இது ஏன் நேற்று போன தெரியுமா, இந்த வாரம் முழுவதும் ஒரே அலைச்சல், சரியான நேரத்திற்கு சரியாக சாப்பிடவில்லை. சரியா, என்ன எங்க கிடைக்குதோ அந்த இடத்துல அப்படி 2 வாயில போட்டு நான் போயிட்டே இருந்தேன். ஒழுங்காக சாப்பிட வேண்டிய நேரத்தில் சாப்பிடுறது, தண்ணி குடிக்க வேண்டிய நேரத்துல குடிச்சிருந்தேன்னா நேற்று போய் அந்த இன்ஜெக்ஷன் போட்டுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா எனக்கு அந்த ஞானத்தையும் ஆண்டவர் கொடுத்துட்டேன். நீ இந்த தப்பெல்லாம் பண்ணியிருக்க, ஒழுங்கா போய் இந்த மருந்து போட்டு வந்துடு, இனிமே கவனமா இருந்தது. எத்தனை தடவை விடுவாரு? நான் என்னை நம்பியதாகும். நாம யார் தெரியுமா? ஆண்டவர் நமக்கு ஒரு சவால் கொடுக்குறாரு. என்ன சவால் தெரியுமா? நீங்க கூட்டம் கூட்டினோடனே உணர்ச்சியோட நாங்கள் ஆமென் அல்லேலூயா சொல்லிட்டு போற கூட்டம் இல்லை. நம்ம உணர்ச்சி கூட்டங்கள் அல்ல, உணர்வு பூர்வமாக சிந்திக்கிற ஒரு கூட்டத்தை தேவன் உருவாக்கி கொண்டு இருக்கிறார். அந்த கூட்டத்தில் நான் இருக்கிறேன்னா நீங்க இருக்கிறதான்னு யோசிச்சு பார்ப்போம். இன்னொன்னு, சத்தம் போட்டு செய்யறதுனால இல்லை, அமைதியாக. தேவன் சொல்றார், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். நம்ம எப்படி இருக்கிறோம்? இது எப்போ வரும் தெரியுமா? என்றைக்கு என்னுடைய குணாதிசைகள் முற்றிலுமாக கிறிஸ்துவை போல மாற ஆரம்பிக்கிறதோ. எனக்கே யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஆண்டவர் பார்த்து அவ்வளோ பேச்சு பேசுறாங்க. யார் பேசுறா தெரியுமா? சொந்த வீட்டுக்காரன். இவன் எப்படி பிறந்தான், இவன் எப்படிப்பட்டவன், இவன் பைத்தியக்காரன், என்னென்னலாம் பேசணுமோ அவர் பேசிட்டாங்க. அங்க கல்வாரி சிலுவையில கொண்டு போகிற அளவுக்கும் இவன் உலகத்தை ரட்சித்துக் கொள்ள வந்தான், இவன் தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ளட்டும். எங்கேயாவது ஆண்டவர் பேசினாரா? ஒரு இடத்துலையும் பேசல. அமைதியாக இருக்கு. ஒண்ணுக்குமே தேவையில்லாம பதில் சொல்லாங்க. இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? மிகுந்த பெரிய சத்தத்தை, லவுட் கிரை கேட்கறதுக்காக உட்கார்ந்துட்டு, அது இப்போ நம்ம காலம் விழ மாட்டேங்குது. விழணும். அந்த பெரிய சத்தத்தை கொடுக்க வேண்டியவர்கள் யாராக இருக்கணும் தெரியுமா? பரவத்திலிருந்து தூதன் கொடுக்க போறதில்ல. அந்த பணியை எலியாவின்
மூலமாக கொடுத்த தேவன் இன்றைக்கு என் மூலமாகவும் உங்கள் மூலமாகவும் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நம்ம என்ன செய்யறோம்? இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில பின்மாறி மழையை பெற வேண்டுமா? என் வாழ்க்கை எப்படி இருக்குது சிந்தித்து பார்க்கிறேன். ரொம்ப ஆழமா சிந்திக்க ஆரம்பிக்கிறேன். நான் சாதாரணமா அழ மாட்டேன். இடியே தலையில் இருந்தாலும் நான் அழுற ஆள் கிடையாது. இப்போ அப்படி இல்லை. இந்த மாதிரி காரியங்களை சிந்திக்கும் பொழுது என் இருதயம் கலந்துகிறது, கண்களில் நீர் வருகின்றது, வேதனைகளை நான் உணர ஆரம்பித்திருக்கிறேன். காரணம், இன்னும் தகுதிப்படுத்தும் பையன், என்ன தகுதிப்படுத்தும். எனக்கா இத்தனை பெரிய கிருபை நீர் கொடுத்து கொண்டே இருக்கிறேன். ஏன்? நான் உமக்கு சாட்சியாக இருக்க போற இடத்துல சாட்சி சொல்றேன். எதுக்கு? என் ஆண்டவன் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறபடியினாலே நான் ஜீவித்துக் கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு அந்த கையளவு மேகத்தை நான் அவமதிக்காமல் ஆண்டவர் மீது வைத்திருக்கிற விசுவாசம் எப்படி இருக்கிறது? நான் அதை பார்த்து நிச்சயமா இது பெரிய மழையா வரப்போகுதுன்னு அந்த வேலைக்காரன் நினைக்கல, ஆகாப் ராஜா நினைக்கல, அங்கிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் நினைக்கவில்லை. யார் மட்டும்தான் நினைச்சா? எலியா மட்டும்தான். ஏனென்றால் எலியாவின் இருதயம் தேவனுடைய சுத்தத்திற்கு ஏற்ற இதயமாக இருந்தது. எலியா தேவனுடைய சத்தத்தை பிரதிபலிக்கிற ஒருவனாக இருந்ததினாலே அவனுக்கு மட்டும் என்ன கிடைச்சு? பெரும் மழையின் இறைச்சலாக கேட்டது. இன்னைக்கு நீங்களும் நானும் உலகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற காரியங்களை நான் பார்க்கும்போது, நீங்க பார்க்கும்போது எப்படி இருக்குது? இறைச்சலை போல கேட்குதா? இல்லை, ஏதோ சின்ன காத்து அடிக்குதுன்னு போறோம். நான் எதை தீவிரமாக ஆராய்ச்சி செய்து சிந்தித்து இவங்களெல்லாம் எப்படி மாற்ற போறேன்னு சிந்திக்காம நான் என்ன முதல்ல எப்படி மாற்ற போறேன், நான் மாறுபடுவதன் மூலமாக இவர்கள் என்னை எப்படி ஏற்றுக்கொள்ள போகிறார்கள், என் மூலமாக எப்படி இயேசுவை ஏற்றுக்கொள்ள போகிறார்கள். யோசிச்சு பார்ப்போமா? கையளவு மேகம். இன்னும் பேசிட்டே போகலாம். நேரம் இருந்துச்சுன்னா பேசிட்டே போகலாம். போதும். ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே எங்கள் முகங்கள் முழங்கால்களுக்குள்ளாக நாங்கள் தாழ்த்தி உம்மண்டையிலே வருகிறோம். மகா பரிசுத்த ஸ்தலத்தின் அனுபவத்தை எங்களுக்கு தாரும். இன்னும் தகுதிப்படுத்தும், இன்னும் பூர்ணப்படுத்தும். பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைவதற்காக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, கையளவு மேகம் என்று சொல்லி சிறிய காரியங்களை கூட அற்பமாக என்னால் படிக்க நான் தீவிரமாக ஆழமாக சிந்தித்து எவ்வளவுக்கு என்னை ஒப்புக் கொடுக்க நான் ஒத்துழைக்கிறேனோ அவ்வளவுக்கு அவ்வளவு அதிகமாக நீர் என்னை உயர்த்துகிறேன். உயர்த்துவது மட்டும் இல்லை, அவரோடு கூட வைத்துக் கொள்வதற்கு என் இதயத்திற்கு ஏற்றவனாக ராஜேந்திரனை கண்டுகொண்டேன்னு சொல்ற அந்த வார்த்தையை கேட்கறதுக்கு தான் நானும் நீங்களும் பிரயாசப்படணும். அது செய்வோமா? ஆண்டவர் சொல்லும், மற்ற எல்லாம் தனாக வரும். பயங்கிறது துளி கூட இல்லை. எனக்கு எதை குறித்தும் பயம் இல்லை. எதை குறித்தும், யாரை குறித்தும், எந்த சூழ்நிலை குறித்து நான் பயப்படுவதில்லை. எதை மட்டும் கர்த்தருக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள். என்ன வந்துச்சு? நியாயத்தீர்ப்பு கொடுக்கும். அதுக்கு மட்டும்தான் பயப்படுறேன். ஆண்டவரே, என்னுடைய நியாயத்தீர்ப்பு எப்போ முடிக்க போறேனோ தெரியாது, அதுக்கு முன்னால் நான் கல்வியா இருக்கணும் ஆண்டவரே என்று சொல்லி மட்டும் நான் ஒப்புக் கொடுக்கிறேன். கர்த்தர் நம்மோடு கூட தொடர்ந்து பேசுவாராக. கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.